தாங்கள் எனக்கு முக்தி அளித்தால் நான் தங்களுக்கு துணையாக இருப்பேன். எனக்கு முக்தி கிடைத்து விட்டது. என்னால் சுதந்திரமாக வாழ முடியும். இந்திரதேவா, நான் தங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவேன். மனித குலத்தில் உள்ள அனைவரையும் நான் அழிப்பேன். அனைவருக்குமே அழிவை தரப்போகிறான் இந்த நிரந்தக். முட்டாள், மனித உலகத்தின் அழிவு நிச்சயமாக ஆரம்பிக்கப் போகிறது. அதன் பின்னர் இந்த அழிவானது சிறிது சிறிதாக தொடர்ச்சியாக இருக்கும். உன்னுடைய அழிவிலிருந்து தொடங்க இருக்கும் நிகழ்வுதான் என்னுடைய லட்சியமாகும். ஏனென்றால் தேவர்களின் அழிவாக வந்து கொண்டிருக்கிறான். தேவர்களை அழிக்கும் வரத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். நான் மீண்டும் தேவர்களின் அரசனாக பதவியில் உட்காரும் பொழுது மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் தான் நிச்சயமாக அழிவை நோக்கி செல்வார்கள். கைலாயத்தில் யாருக்கும் இதை பற்றி தெரியாது. பார்வதியும் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவருக்குள் இருக்கும் குழப்பம்தான் இது போன்ற செயல்களில் அவருடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வைக்கின்றது. நாம் இதை குறித்து அவரிடம் சொல்லியாக வேண்டும் மகாதேவா. இந்த பிரச்சனைக்காக அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நாராயணா, இதுவரை விளைந்த சங்கடங்களை விட இது மிக பெரியதாகும். அவள் மகா காளி. விளைந்த சங்கடங்களை அவள் நிச்சயம் அறிந்திருப்பாள். மகாதேவா, ஏனென்று தெரியவில்லை. எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. ஏதோ ஒரு சங்கடம் வரப்போகிறது. அதை அதற்காக நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மகாதேவா, நான் என்ன செய்வது? என் மனதில் இருக்கும் பயத்தை எப்படி போக்குவது? நீ உன் மனதில் அச்சம் கொண்டு கவலையுற்றிருக்கிறாய். எனினும் அதன் காரணத்தை நீ அறியவில்லை. ஆனால் நீ ஒரு மகா காளி. அழிவிற்கான அர்த்தத்தை நீ நன்கறிவாய். உன் கேள்விக்கான பதில் உன்னிடமேயே இருக்கிறது. நீ விரும்பினால் எதிர்காலத்தையும் உன்னால் கணிக்க இயலும். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நல்ல முடிவு வரவில்லை என்றால்? சங்கடங்கள் எதுவானாலும் சரி, எம் மார்க்கத்தை தேர்வு செய்தாலும் சரி, நடக்க வேண்டியது நிச்சயம் நடந்தே தீரும். நாம் நமது சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்காகவே என்பதை நான் அறிவேன். ஏனெனில் சக்தியின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் பார்வதி. எதிர்காலத்தை பார்க்க விரும்புகிறேன். தாங்கள் இப்பொழுது என்ன பார்த்தீர்கள் தாயே? தாயே, சொல்லுங்கள்,
நீங்கள் என்ன கண்டீர்கள்? ஒன்றுமில்லை. நான் ஒன்றும் பார்க்கவில்லை. என்ன? தாங்கள் எதையும் காணவில்லையா? எனக்கும் புரியவில்லை. நான் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னால் எதிர்காலத்தை பார்க்கவே முடியவில்லை.